ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு கிராம் பேஸ் சேவிங் ஸ்கீம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நிறைய ஸ்கீம் வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டாங்க, இப்போ வந்து எங்கே கிராம் பேஸில் வந்து வைக்கிறாங்க, ஸோ வெயிட் பேஸே வந்து வைக்கிறதில்ல, முக்கால்வாசி வந்து அமௌண்ட் பேஸில் தான் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. இல்லை, நான் வந்து கிராம் பேஸ்லேயே வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஸோ இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர், ஸோ எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்லலாம் வந்து கிராம் பேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஆமாம், இது மொத்தமாக போட்டுட்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் மொத்தமாக வந்து எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கிராம் பேஸில் வந்து ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை தவிர்த்து வேறு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கிராம் பேஸில் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதையும் வந்து கன்வே பண்ணுறேன் மற்றவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 18% கீழே இருக்குது. எல்லாமே வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், 50 வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜிஆர்டி விசஸ் தங்கமயில்னு போட்டிருப்போம்ல. ஸோ அதில் வந்து வேஸ்டேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேஸ்டேஜ் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 18% கீழே நீங்கள் எது எடுத்தாலும், எந்த நகை எடுத்தீங்க அப்படின்னாலும் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், 50 வந்து அவங்க பே பண்ணுவாங்க. இப்போ 18% நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% நம்ம பே பண்ணணும், 9% வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பே பண்ணும். ஸோ தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கோல்டு அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் இருக்க எல்லாமே ஸ்கீமுமே வந்து நான் தனித்தனியாக வந்து போட்டிருக்கேன். ஜிஆர்டி தங்கமயில் அந்த மாதிரிலாம் வந்து நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் சூப்பர் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி, 70% வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஸோ இதில் 18% எந்த நகை இருந்தாலுமே வந்து 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ டனிஸ்கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நான் வந்து தனியாக வந்து ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணும், இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கீம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவாஹா கோல்டு அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு இருக்குது, அட்வான்டேஜ் பிளான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சேதாரத்தில். ஸோ இதுலேயுமே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாதியோடு டிஸ்கவுண்ட் பண்ணாலுமே வந்து என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த பிளான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ரீகுமரன், ஸோ இதுவுமே வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 3 ஸ்கீம் இருக்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸில் வந்து கிராம் பேஸில் தான் வந்து சேவிங்ஸ் வந்து இருக்குது. நம்ம என்ன காசு கொடுக்குறோமோ அந்த நாளைக்கு நகையோட ரேட் என்ன இருக்குது, கோல்டு ரேட்டு, ஸோ அது வந்து நம்மளை சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தான், நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸ்ரீகுமரன் தங்கமணிகளில் வந்து இது போய்கிட்டு இருக்கு. ஸோ லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா 0% வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கிராம் பேஸில் தான் வந்து நகை வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து நல்லதாக தான் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு வந்து அது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஜானா. ஸோ கஜானா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து கிராம் பேஸில் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க 18% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் கஜானாவில் இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து மை கோல்டு அட்வான்ஸுன்னு இருக்குது. சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து மை கோல்டு அட்வான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி, ஸ்டோனு எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்து ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து நான் தனியாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நினச்சி நீங்கள் வந்து பாருங்கள். இதில்
இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்லேயே வந்து வரவு வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க, அது மாதிரி அமௌண்ட்லேயும் வந்து வரவு வைப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் 6 மந்த் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் தனியாகவே வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மை கோல்டு அட்வான்ஸ்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதில் வந்து கிராமில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரவணா செல்வரத்தினில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏவியா சொர்ணமகள் ஜுவல்லரி இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் க்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து நகை வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. ஷோரூமில் போய் கேட்டு பார்த்துட்டு இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரி வந்து நான் தனியாகவே வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அதில் வந்து 5 வந்து ஸ்கீம் இருக்குங்க. 5 ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்துலேயும் வந்து 3 தான் இருக்கும். ஸோ பீமாவில் வந்து 5 ஸ்கீம் இருக்குது. அது வந்து ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணுற மாதிரியும் ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கன்வேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து இருக்குது. ஸோ குபேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கிராம் பேஸ் தான். என்எஸ்கே தங்க மாளிகை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பிளஸ்ஸி கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமலே வந்து நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம். ஸோ என்எஸ்கே தங்க மாளிகை வந்து செங்கல்பட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஸோ இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து சென்னையில் இருக்கவங்க வந்து நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. கேட்டு பார்த்துட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வேஸ்டேஜும் இல்லை, மேக்கிங் சார்ஜும் இல்லை, நம்ம பே பண்ண வேண்டியதில்லை, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம நகை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. மலபார் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ பர்ச்சேஸ் அட்வான்ஸ் ப்ளே அப்படின்னு இருக்குது பிளான்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த நகை எடுத்தாலும் 14% கீழே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஜுவல்லரி வந்து இருக்குது. ஸோ பிரின்ஸ் ஜுவல்லரி வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூரு, திருவனந்தபுரம், சென்னை. ஸோ இந்த இடத்துல வந்து பிரின்ஸ் ஜுவல்லரி வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க மாளிகை ஜுவல்லரி அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து கிராம் பேஸ் தான் வந்து இருக்குது. அது வந்து 12% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜெயச்சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பள்ளிப்பறையில் இருக்குல்ல, ஸோ அங்கே உள்ளது தான், சென்னையில் உள்ளது தான். ஸோ அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸு. ஸோ இது வந்து சூப்பர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து 11% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கீமில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருந்தால் சேர்ந்துக்கோங்க. நான் வந்து நம்ம சேனலில் வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட சேவிங் ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வந்து கிராம் பேஸில் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கிராம் பேஸ் வந்து சேவிங் ஸ்கீம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து போடுறேன். இதை ஒவ்வொரு வந்துலேயுமே வந்து ஒவ்வொரு வந்து பெனிஃபிட் வந்து இருக்க தான் செய்யுது. நான் வந்து ஓவராலாக வந்து ஒரு 15 ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள வந்து கிராம் பேஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்தும் நிறையா இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த பெஸ்ட்டு வந்து ஒரு 15 வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையுமே வந்து மற்றவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.